ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அதாவது இந்த 2025லேயே மோஸ்ட் கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். நிறைய ஃபோரமில் இந்த கொஸ்டின் ஆனது நிறைய பேரால் கேட்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ ஏஐ அப்படின்றது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லை கம்மி பண்ணுதா, நம்மளை யோசிக்காத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுதா, எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷனே தர முடியாத அளவுக்கு நம்மள டிபெண்டா வச்சிருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். போலாமா? ஏஐயா இல்லை ஹியூமன் பெருசா? இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எது பெருசுன்னு பார்த்துருவோமா? ஆக்சுவலாக ஹியூமன் பாடிக்கு ரெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே எசென்ஷியல். நம்ம ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம பாடி ஒரு மாதிரியான டயர்டில் வந்துடும். எனக்கு ஒரு 4 நாளைக்கு வெக்கேஷன் வேணும், ஒரு கப் ஆஃப் காஃபி கூட. என்னையே யாருமே மோட்டிவேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நான் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகும், அப்போ தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்லாம் எவ்வளோ சொல்லுவோம். ஆனால் எந்த ஏஐயாவது நம்ம கிட்ட இதெல்லாம் கேட்குதா? நீ என்னன்னா கேளு, என்கிட்ட 10 வாட்டி டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணி எனக்கு கேளு, நான் உனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி கேட்டாலுமே அடுத்த செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் நிற்குது. அஃப்கோர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம கம்பீட் பண்ணுறது இன்னொரு ஹியூமன் பீயிங் கூட இல்லை தான், ஒரு மிஷின் கூட தான் நம்ம கம்பீட் பண்ணுறோமே. இதில் ஏஐ நம்ம க்ரியேட்டிவிட்டியை கொல்லுதுன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது எதை தெரியுமா கொல்லுது? எக்ஸ்கியூஸை தான் கொல்லுது. எஸ், எப்படி அது? ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது சாரி, என்னால் இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணி எழுத முடியல, என்னால் இவ்வளோ தான் யோசிக்க முடிஞ்சுது, சாரி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போது அந்த மாதிரி ஏதாவது எழுதுறதுக்கு கொடுங்களேன், சாரிடா என்னோட சாட் ஜிபிடி இதுக்கப்புறம் பெய்டு கேட்குது, ஸோ நான் நாளைக்கு எழுதி தரேன் அப்படின்ட்டு தானே சொல்கிறீங்க. எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்ம எப்படி ஆயிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு அவுட் சோர்ஸ்டு லேசினஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக அது நம்ம க்ரியேட்டிவிட்டியை கொள்ளலை, நம்ம கேட்குற அந்த எக்ஸ்கியூஸை தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஏஐ அப்படி நிஜத்தில் நம்மளுக்கு என்ன தாங்க பண்ணுது? ஏஐ அப்படியானது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சோகமாக இருந்தால் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் கோச் கொடுக்குறதுலேருந்து, உங்களுக்கு ஒரு வெல்விஷராக உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுலேருந்து, ஒரு பேரண்டிங் டிப் கொடுக்கறதுலேருந்து, உங்களுக்கு ஹோம் ஒர்க்குக்கு ஐடியா கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணுங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு நம்மளே பண்ண மாதிரி நம்ம பேர் எழுதி அதை சப்மிட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், யாருக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாமல் மிஷினை விட கேவலமாக நடந்துக்கிறதுன்ட்டு ஏஐக்கிட்டே ஜோக்கு கேட்போம் பக்கமாக, எனக்கு இந்த மாதிரி ஜோக் கொடு, அந்த மாதிரி ஜோக் கொடுன்னு. சத்தியமாக ஏஐயால் சிரிக்க முடியாதுங்க. அதை படிச்சுட்டு நம்ம தானே சிரிப்போம். ஸோ ஏஐ இதில் எங்கேருந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை கொள்ளுது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏஐ இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். நீங்கள் எப்படி ஒரு கேஜெட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டூலாக, ஒரு கேமராவாகட்டும், ஒரு மைக் ஆகட்டும், ஒரு பென் ஆகட்டும், எழுதுறதுக்காக ஒரு டூலாக யூஸ் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் ஏஐயுமே ஒரு டூல் தான். ஏஐயை எப்பவுமே நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம சொல்கிறத ஏஐ கேட்கணும். நீங்கள் எந்த மாதிரியான ப்ராம்ப்ட் ஏஐக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸை கொடுத்தீங்கன்னா அது சிம்பிளஸ்ட் வெர்ஷனாக தான் உங்களுக்கான ஒரு ஐடியாஸை கொடுக்கும். அதுவே நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக யோசித்த ஒரு ப்ராம்ப்டை கொடுங்க பார்ப்போம், கண்டிப்பாக அதுவுமே பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவ்னஸோடு தான் அதோட சொல்யூஷனை கொடுக்கும். கரெக்டாக? அப்போ உங்கள் க்ரியேட்டிவிட்டி சாகலையே, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை உங்களோட திங்கிங் ஸ்கில்லுமே சாகலையே, அது இன்னும் எக்ஸிஸ்டிங்கில் தானே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களை நினச்சிக்காதீங்க, நான் ஏஐயால் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், ஐ எம் நாட் ஃபார் இட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏஐ என்றைக்குமே அப்படிப்பட்டது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஸோ நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் அரைஸ் ஆச்சுன்னா, அதாவது
ஏஐ நிஜமாலே என்னோட திங்கிங் ஸ்கில்லை, என்னோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லை குறைக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டாக என்னென்னலாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எங்கேயுமே அழிஞ்சு போகாது, உங்களுக்குள்ளேயே தான் அது இருக்கும். நீங்கள் அதை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வரீங்க, ஏஐயை ஒரு டூலாக மட்டுமே யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வரீங்கன்றது தான் அங்கே வந்து ஒரு பெரிய மேட்டரே இருக்குது. ஸோ ஃபைன், இந்த ஒரு ஏஐ சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்சியலான கொஸ்டினுக்கு நான் கிளியராக ஒரு ஆன்சர் கொடுத்தேன் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஏஐ பற்றின டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர், லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வியூவர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய்.